ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா காலிஃப்ளவர். அது என்ன பண்ணணுன்னா தண்ணியில் மஞ்சள்தூள் உப்பு விட்டு கொதிக்க வச்சு அதில் ஒரு 5 மினிட்ஸ் காலிஃப்ளவர் போட்டு தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுடுங்க. அப்புறமா பெப்பர் பவுடர், சால்ட் அண்ட் சில்லி பவுடர், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், மைதா ஃப்ளவர், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி. அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துருக்கிறேன். அப்புறமாட்டி இஞ்சி பூண்டு சதைச்சது, நீங்கள் வேணால் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப பொடியாக இருக்கணும். அப்புறமா ஒரு பிக் சைஸ் ஆனியன் அண்ட் கேப்சிகம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துருக்குங்க. இதுதான் மெயினான இதே. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுடுங்க, அது லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் இந்த காலிஃப்ளவர் இருந்துச்சுல, அதை எடுத்து அதில் இந்த பெப்பர் பவுடர், சால்ட் அண்ட் சில்லி பவுடர், இந்த மூணையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கூட இந்த கார்ன்ஃப்ளவர் அப்புறம் மைதா ஃப்ளவர் அது போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ரொம்ப தண்ணி விடக்கூடாது, லூஸ் ஆயிரும். லூஸ் ஆகிட்டுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ண எடுக்கும்போது அந்த காலிஃப்ளவர் மட்டும்தான் வரும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை ஷோக் பண்ணுங்கள், ஊற வைங்க. வச்சுட்டு அப்புறமா அதை ஃப்ரை பண்ணி செப்ரேட்டாக தனியாக எடுத்து வச்சிடுங்க காலிஃப்ளவரை. அடுத்ததாக நம்ம ஒரு பேன் எடுக்கிறோம். சூடான பேன் எடுத்து அதில் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குறோம். அது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும், ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஆனியன் அந்த கேப்சிகம் ரெண்டும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை ஆனதும் அதில் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், அப்புறமா டொமேட்டோ சாஸ், இந்த மூணுமே மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவர், அதை இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவி ஃபுல்லாக பிடிக்கணும். ஒரு கப்பு தண்ணி விடுங்க. அடுத்ததாக தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அதுக்கப்புறமா அதில் இந்த தனியாக வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர், அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவுங்க. கோபி மஞ்சூரியன் ரெடி.